ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் லசானியா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த லசானியா வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சாப்பாடு உண்டு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நல்ல சீஸியாக இருக்கிறதால சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவினா. இந்த ரெசிபியை வந்து இப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லசானியாவுக்கு வந்து 2 விதமான சோஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணணும். ஒன்று வந்து ரகு, அது வந்து டொமேட்டோ சோஸில் செய்கிறது. இப்போ வந்து அது செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வெங்காயம் உள்ளி சேர்த்து வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 பல்லு பூண்டு உள்ளி வந்து எடுத்து சின்ன சின்ன வெட்டி சேர்த்துருக்கிறேன். ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதையும் வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் உள்ளி எல்லாம் ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாய் கரெக்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். ரெண்டையுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. மரக்கறி வந்து உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சேர்க்காமலும் விடலாம். சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மரக்கறிகள் ஓரளவுக்கு வதங்கிட்டது. இந்த நேரத்தில் நான் அரைச்ச இறைச்சி வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து பன்னி இறைச்சி. உங்களுக்கு எந்த இறைச்சி விருப்பமோ அந்த இறைச்சியை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இறைச்சியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பிச்சு விட்டு கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீட்டு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்ச இறைச்சி கடையிலேயே கிடைக்கும். நீங்கள் அதையே வாங்கி பாவிக்கலாம். அப்படி கடையில் வாங்கிடலாதுன்னு சொன்னால் நீங்கள் இறைச்சி இருந்துச்சுன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு அறுவல் நொறுவல் அரைச்சி போட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இறைச்சி எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுட்டு மூடி அவிய விட்டுருந்தேன். நான் நல்லா வந்து அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ அதுலேருந்து தண்ணி எல்லாம் வந்திருக்குது. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இது வந்து நல்லா வதங்கி பெற வேணும். அது வரைக்கும் நாங்கள் வதக்கி கொள்ளுவோம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கு சூப் கட்டி சேர்த்துருக்கிறேன். சூப் கட்டி சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சூப் கட்டியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கொள்கிறேன். அது வந்து அந்த சூட்டிலேயே வந்து நல்லா கரைஞ்சிடும். இறைச்சியிலெல்லாம் படுற மாதிரி நல்ல வடிவாக கலந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேறு சட்டிக்கு மாற்றிட்டேன். வதக்கிறதுக்காண்டி தான் அந்த பெரிய சட்டியில் போட்டிருந்தேன். நான் இப்போ வந்து சோஸ் விட போகிறேன். அதுக்காண்டி இப்போ வேறு ஒரு சட்டி மாற்றிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் டொமேட்டோ சோஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த சோஸும் சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த டின்னில் வர திக்கான சோஸ் வேணுமென்றாலும் நீங்கள் சேர்க்கலாம். சோஸை சேர்த்துட்டு நல்ல வடிவாக வந்து நான் கலந்து விட்டுக்கொள்கிறேன். 680 கிராம் போத்தல் ஃபுல்லாகவே நான் சோஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து இப்போ இதை வந்து மூடி கொதிக்க விட வேணும். குறைஞ்சது 1 மணித்தியாலம் மண்டாலும் நல்லா நீங்கள் இதை வந்து கொதிக்க விட வேணும். எவ்வளவு நேரம் அதிகமாக விடுறீங்களோ அவ்வளவுக்கு சோஸ் வந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா குறைவான தீயில விட்டு இதை வந்து நாங்கள் சமைச்சு எடுக்கணும். நல்லா திக்காக வர வரைக்கும் இதை குக் பண்ண வேணும். அடுத்ததாக வாசத்துக்காக ஒரேகனோ சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு இதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுவோம். அடுத்ததாக ஒயிட் சோஸ் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பேனை சூடாக்கிட்டு அதுக்குள்ளே 125 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வர வேணும். பட்டர் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். மாவை சேர்த்துட்டு ஒரு விஸ்கால நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. விஸ்கால வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் கட்டி ஒன்றும் இல்லாமல் அது வந்து அந்த பட்டரோட சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அடுத்ததாக நான் இதுக்குள்ளே ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன். பாலையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இதை கலந்து கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் கலந்து கொண்டிருக்கே அது வந்து கொஞ்சம் இறுகி வர ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக வந்து நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கொள்கிறேன். பெப்பரையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த சோஸ் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் கிளறி கொண்டிருக்கவே கொஞ்சம் திக்காக வலிக்கிட்டுரும். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அடுப்பை நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ 2 விதமான சோஸுமே ரெடி ஆகிட்டுது. இனி வந்து நாங்கள் லசானியாவை பேக் பண்ணுறதுக்கு அந்த ட்ரேயை வந்து ரெடி பண்ணுவோம். இன்றைக்கு வந்து நான் இந்த கண்ணாடி ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருந்த சோஸில் கொஞ்சத்தை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே லசானியா சீட்டை வந்து வச்சுருக்கிறேன். இந்த லசானியா சீட் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. சிலது வந்து நல்ல தடிப்பாக இருக்கும். அது வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தான் நீங்கள் பாவிக்க வேணும். இது வந்து சாஃப்டான சீட்டுன்றதால நான் அப்படியே போட்டிருக்கிறேன். அந்த லசானியா சீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் நான் ரகு வந்து போட்டுக்கொள்கிறேன். ரகுவை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் சோஸ் இருக்குது தானே, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் சோஸை விட்டுட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சீஸ் வந்து நல்லா நிறையா போட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்த லேயர் வந்து வைக்கலாம். நான் வந்து லசானியா சீட் வச்சுட்டேன். பிறகு வந்து டொமேட்டோ சோஸ், பிறகு ஒயிட் சோஸ், அதுக்கு பிறகு மொசரல்லா சீஸ். இந்த மாதிரி நாங்கள் செய்யணும். இந்த ட்ரே வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நாங்கள் வச்சோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நான் வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
இப்போ வந்து ட்ரே ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். கடைசியாக வந்து மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். மொசரல்லா சீஸ் எனக்கு முடிஞ்சுது. அதால் நான் மேலே நோம்பில் நாங்கள் பாஸ்தாவுக்கு போடுற சீஸ் இருக்குது தானே, அதுவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அது வந்து போடணுமெண்ட் இல்லை, நான் என்னோட மெட்ட சீஸ் முடிஞ்சதால் அதை சேர்த்துருந்தேன் நான். இப்போ வந்து ட்ரே ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆச்சுது. இதை வந்து நாங்கள் இனி பேக் பண்ணுறதுக்காக வைப்போம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணின ஓவனுக்குள்ள இப்போ இந்த லசானியாவை பேக் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன். 180 பாகை செல்சியஸில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் பேக் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஒரு அலுமினியத்தால் கவர் பண்ணி போட்டும் பேக் பண்ணுறதுக்கு வைக்கலாம். நான் வந்து அலுமினியத்தால் மூடையில் எனக்கு வந்து நல்லா தான் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லசானியா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் உடனே விட்டக்கூடாது. ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக வந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக வருமெண்டு. நான் கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் நிறைய தடவை, ஆனால் ஒரு நாள் வீட்டில் செய்ததில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் லசானியா செய்கிறது. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த லசானியாவை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுமென்னு சொன்னால் அதையும் கமெண்ட்ஸில் எழுதி விடுங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.